ஒரு காடு அருகில் உள்ள கிராமத்தில் மக்கள் மிகவும் பயந்து வாழ்ந்தனர். காரணம், அந்த காட்டில் ஒரு பெரிய விஷப்பாம்பு இருந்தது. அந்த பாம்பு கிராமத்துக்குள் வந்து சில நேரங்களில் மக்களை கொட்டுவதாக செய்தி பரவியது. ஒரு நாள் அந்த கிராமத்திற்கு ஒரு அறிவாளி வந்தார். அவர் அந்த பாம்பின் கதையை கேட்டதும் பாம்பை சந்திக்க காட்டுக்குள் சென்றார். அவர் அந்த பாம்பிடம் அருகே சென்று கூறினார், நரசிம்மா, ஏன் இந்த கிராம மக்களை துன்புறுத்துகிறாய்? உன் விஷம் ஒரு ஆயுதம். ஆனால் அதை எப்பொழுது எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். பாம்பு, ஐயா, என்னை யாரும் மதிக்க மாட்டார்கள். நான் விஷத்தை காட்டினால் மட்டுமே மக்கள் எனக்கு பயப்படுவார்கள். அதனால்தான் இதை செய்கிறேன். அறிவாளி புன்னகையுடன் கூறினார், நரசிம்மா, உன் விஷத்தை தவிர்த்து வாழ கற்றுக்கொள். ஆனால் ஒருவரும் உனது பொறுமையை இழிவாக கருதக்கூடாது என்பதை உறுதிப்படுத்து. பாம்பு அறிவாளியின் வார்த்தைகளை மனதில் கொண்டு கிராம மக்களை இனி தொந்தரவு செய்யாமல் இருக்க முடிவு செய்தது. காலம் கடந்து சில வாரங்களில் அந்த பாம்பு மிகவும் பலவீனமாகி போனது. காரணம், மக்கள் அது இனிமேல் விஷமில்லை என்று எண்ணி அதனை தாக்க தொடங்கினர். அதுவே அந்த அறிவாளியிடம் சென்று கதறியது, ஐயா, நான் உங்கள் சொல்படி அமைதியாக இருந்தேன். ஆனால் மக்கள் என்னை அடித்து என் நிலைமையை இழக்க வைத்தனர். அறிவாளி சிரித்து கூறினார், நரசிம்மா, நான் சொன்ன விஷத்தை கட்டுப்படுத்தவும், ஆனால் முழுமையாக பயத்தை விட வேண்டாம். நீ கடிக்க வேண்டாம் என்றால் அதுதான் உன் பொறுமை. ஆனால் யாரும் உன்னிடம் அநியாயம் செய்ய முடியாது என்பதை உறுதியாக காட்ட வேண்டும். உன் சத்தத்தை காட்டினால் போதும். அப்போதே மக்கள் உன்னை மதிப்பார்கள். அந்த பாம்பு அறிவாளியின் அறிவுரையை மனதில் கொண்டு தன்னை காத்து கொண்டது. அதன் பிறகு கிராமமும் பாம்பும் ஒன்றாக அமைதியாக வாழ்ந்தனர். நெறி, வாழ்க்கையில் அமைதியாக இருத்தல் முக்கியம். ஆனால் தேவையான இடங்களில் தன்னை காத்து கொள்வதும் அவசியம். வலிமையுடன் வெறுமனே அச்சமுறுத்தாமல் உன் அடையாளத்தை உருவாக்கு.